நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். உங்களை மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் கொண்ட இலவச ஆரோக்கிய திட்டம் தொகுப்பு 1 தினம் 1 அதுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உயர்ந்த ஆசிரியர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் அறக்கட்டளையை இத்தனை உயரத்துக்கு கொண்டு வந்த நம்ம எல்லோருக்கும் பிரியமான மதிப்பிற்குரிய ரங்கநாத் சாருக்கும் பிரணாமம். கடைசியாக, ஆனால் மிக முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் மேலான பிரபஞ்ச சக்திக்கு நம்ம எல்லாரோடும் பிரணாமத்தை அர்ப்பித்துக் கொள்வோம். மகாவதார் அறக்கட்டளையின் 5வது சேனலான தமிழ் சேனலை இன்று திறந்து வைக்க போகிறோம். அதற்காக நான் மதிப்பிற்குரிய ரங்கநாதன் சாரை மிக பணிவுடன் அழைக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம். தன்யவாதம். நன்றி சார். எஸ், shall I go ahead or? Yes sir. Yeah. Okay, I'll speak in English. Yeah. Namaste masters. Namaste to each and every master who joined here. So, I am Rangnathji from Matar Foundation. I am the founder of Matar Foundation. Matar Foundation is located in Bangalore. You can translate in. நமஸ்காரம் நண்பர்களே, நான் ரங்கநாத்ஜி, மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனர். மகாவதார் ஃபவுண்டேஷன் பெங்களூரில் இருக்கிறது. Yes. So Matar Foundation is conducting online, offline sessions to spread meditation, vegetarianism, pyramid power, and many other holistic wellness treatments. மகாவதார் ஃபவுண்டேஷன் இணைய வழியும் இணைப்பிலா வழியிலும், அதானது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வழியிலும் தியானம், வெஜிடேரியனிசம், அதான சைவ உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல் தவிர மற்ற விஷயங்களை 5 மொழிகளில் பண்ணி கொண்டிருக்கோம். அதை நம்ம தமிழில் ஆரம்பிக்கிறோம். Before commencing this session, my great pranams to our beloved Guruji, Brahmarshi Patriji, and my great salutations to our beloved Grandmaster, Matar Babaji. இதை துவங்குமின் நான் பத்ரிஜிக்கு என் பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கும் உபரியாக மகாவதார் பாபாஜிக்கும் என் பிரணாமம். I am very pleased to announce that from today we are launching. This is the first day of our Tamil session. I mean in the Tamil language. This holistic wellness program for 21 days. Starting from today, it will end by 24th of April. எனக்கு இதை உங்களிடம் சொல்லுவதற்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதானது இந்த ரொம்ப சுபதினமான ஏப்ரல் 1, 2025க்கு நான் தமிழ் சேனலை துவங்கி வைக்கிறேன். ஹோலிஸ்டிக் வெல்னஸ் இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கற்றுத்தருவதற்காக. அதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். Right. So this holistic wellness program, why we designed? Why we call it as a holistic wellness? நம்ம இந்த விஷயத்தை ஏன் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அப்படின்னு அழைக்கிறோம் என்பதை பத்தி பார்க்கலாம். Holistic wellness means you need to achieve the total health, physical health, mental health, the social health, spiritual health. ஹோலிஸ்டிக் வெல்னஸ்னா நம்ம ஆரோக்கியத்துல விதவிதமான ஆரோக்கியங்கள் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. அதானது நம்மளுடைய உடலின் ஆரோக்கியம், மனதின் ஆரோக்கியம், நம்ம ஆன்மீக சக்தியின் ஆரோக்கியம், இந்த மாதிரி பலவித ஆரோக்கியத்தில் நம்ம நோக்கம் கொடுக்கிறோம். அதை கொஞ்சம் படித்து அந்த வழியில் முன்னேற பார்க்கிறோம். அதனாலதான் இந்த விஷயத்தை ஹோலிஸ்டிக் வெல்னஸ் என்று சொல்கிறோம். So in these 21 days, every day we do meditation and we also learn the spiritual wisdom every day. In the week,
first 4 days we will have meditation practice and spiritual wisdom learning. Friday especially, all the holistic wellness techniques we will learn. And Saturday we'll have a special session. On that day, all are given to all are given the chance to speak, share their experiences, ask the questions. So in order to display our own skills, so you are given a chance on that day. This is how the program continues. இந்த இந்த வகுப்பு 21 நாளைக்கு இருக்கும். அதானது இன்று ஆரம்பித்து ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கும். அதில் நம்ம தினப்படியாக பார்த்தால் தியானம் 40 நிமிடம், அதுக்கு பிறகு நம்ம ஹாலிஸ்டிக் வெல்னஸ்ல பற்றிய விஷயங்களை நம்ம சொல்லித் தருவோம் உங்களுக்கு. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சஜ்ஜன சாங்கத்தியா அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து உங்களுக்கு பகிர்ந்து தருவோம். சனிக்கிழமைகளில் நம்ம யோகாபியாசம் இல்லைன்னா பிராணாயாமம், அப்புறம் கேள்வி பதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த டேலண்ட் இருக்குதோ அதை நீங்கள் காட்டலாம். உங்களோட இந்த வகுப்பில் சேர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன அனுபவங்கள் வந்தது, தியானம் பண்ணி உங்களுக்கு என்ன அனுபவம் வந்தது, அதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Yes. So masters, so once again I welcome all of you for this wonderful session in Tamil language starting from today. இது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. இது எல்லாமே கலந்திருக்கு. நம்ம ஆன்மீக வளர்வுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வகுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால நான் திரும்பவும் உங்களை ரொம்ப சந்தோஷமா இந்த வகுப்புக்கு அழைக்கிறேன், வரவேற்கிறேன். The purpose of this holistic wellness program is, by doing meditation, yes, we will come out of all the problems. We know that. இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் ப்ரோக்ராமின் உத்தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக தியானம் பண்ணுவதனால நமக்கு பலவிதமான நம்ம ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது, ஒரு வழி கிடைக்கிறது. But the purpose of meditation is not only for coming out of diseases. The meditation energy we have to use for self realization. இது இந்த தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிற அந்த சக்தியை நம்ம உடலை காப்பாற்றுவதற்கும் அந்த நம்ம டிசீசஸ்ல இருந்து வெளியில வரத்துக்கும் மட்டும் உபயோகப்படுத்தாமல் நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கும் அதை உபயோகப்படுத்த வேண்டும். So by learning holistic wellness techniques, what we will do is, we will not use our meditation energy for curing small diseases and all. We will use all the other techniques, holistic wellness techniques, such as whatever mudra therapy, acupressure, Marma therapy, and Mutra Chikitse, Swamutra Chikitse, that is self-urine therapy, and many other techniques in order to solve our physical problems, some extent mental problems. So we will not waste our meditation energy for bodily problems. We will use the meditation energy for upliftment of our own consciousness, and we will be growing spiritually very faster. This is the purpose of holistic wellness program. இந்த தியானத்தினால நமக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறத பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம உடலுக்கு கொஞ்சம் கூட நம்ம டிசீசஸ்ல இருந்து வெளியில வரத்துக்கு உள்ள சக்தியை கொடுக்கறது தவிர அதை விட மிக முக்கியமானது என்னவென்றால், நமக்கு ஆன்மீகத்தில் உயர வேண்டும், நம்ம ஆன்மீக பாதையில் இன்னும் முன்னேற வேண்டும். அதில் தான் நமக்கு அந்த தியானத்தின் மூலம் கிடைப்பதான அந்த சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும். இதை தவிர மகாவதார் ஃபவுண்டேஷனில் மற்ற சிகிச்சைகளும் இருக்கிறது. நம்ம உடலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்க்க, அது இல்லாமல் அதுக்கு கியூர் பண்றதுக்கு பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அதுல மூத்திர சிகிச்சைன்னு இருக்குது, மர்ம சிகிச்சைன்னு இருக்குது, ரெட் லைட் தெரப்பின்னு இருக்கு. அந்த மாதிரி விதவிதமான நமக்கு தெராபிஸ் நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு எல்லாம் அளிக்கிறது, அதுவும் இலவசமாக. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். Thank you, friends. Thank you so much.
So once again, heartily welcome to all of you. And my pranams to Sunita Madam, our Senior Master, Senior Pyramid Master, PSSM. And thank you once again. So, okay, Madam. Thank you. Go ahead. நன்றி நண்பர்களே. திரும்பவும் நான் உங்களை எல்லாரையும் இந்த வகுப்புக்கு வரவழைக்கிறேன். அண்ட் சுனிதா மேடம்க்கு என்னுடைய உள்ளார்ந்த பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். PSSMக்கும் என்னுடைய கடமையை தெரிவிக்கிறேன், நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், யுவர் வெரி வேல்யூபிள் வேர்ட்ஸ். And very happy to see that your 5th channel with your very hard work. Sorry, then English வந்துட்டேன். Right. No, wonderful, madam. Wonderful. You have done great. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. Please. சரி, இப்போ நம்ம வந்து நீங்க கொஞ்சம் பேசலாம் இல்லையா சார்? கொஞ்சம் மகாவதார் ஃபவுண்டேஷனை பத்தியும் அதனோட உத்தேசங்களை பத்தியும் கொஞ்சம். You can talk about Mahadar Foundation, when it was formed, something, a brief, and then I will brief you talk, then you invite Sunita Madam to take it forward. Okay. Okay. Thank you. Right. Thank you sir. நன்றி. நண்பர்களே, இப்போ இந்த சுப தினத்துல ரொம்பவே அழகாக இந்த 5வது மகாவதார் ஃபவுண்டேஷன் டிவியின் 5வது சேனலான தமிழ் சேனலை ரங்கநாத் சார் துவக்கி வைத்து விட்டார். இனி இது நம்மளோட பொறுப்பு. இதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகணும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர்கள் இந்த சேனலில் சேர வேண்டும், நம்ம சேர்க்கவும் வேண்டும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இருந்தா அது நம்ம நண்பர்கள், அவர்களை எல்லாம் இதை பத்தி சொல்லி அவர்களுக்கு அதனோட அறிவியை கொடுத்து அதனோட பலனைகளும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த டிவியை இன்னும் ரொம்ப நன்றாக வளர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு என் சார்பாகவும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த பொறுப்பை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு ஆசிரியர், நம்ம வந்து மகாவதார் ஃபவுண்டேஷன்ல நண்பர்கள்ங்கிறது அப்படின்னு நாங்க உங்களை கூப்பிடலாம். அதே சமயம் நீங்கள் எல்லாருமே ஆசிரியர்கள் அப்படின்னு தான் நாங்க கூப்பிடுவோம். ஏன்னா உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். அதானது இன்றைக்கு நீங்கள் ஒரு மாணவராக இதுல இருக்கலாம், இல்லை இதை கற்றுக்கொள்ள வந்த ஒரு நபராக இருக்கலாம். ஆனா நாளைக்கு நீங்களே வந்து உங்களுடைய அறிவை நீங்கள் எங்க கூட பகிர்ந்துக்க வேண்டும், மற்ற பேருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அவங்களையும் இந்த பாதையில முன்னேற நீங்க வந்து சகாயம் பண்ண வேண்டும். இது நம்மளுடைய நோக்கமா இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுதான் எனக்கு தெரிந்தவரை நானும் மகாவதார் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப ரீசெண்டா தான் நானும் இதுல வந்தேன். ஒரு 2 செஷன் அந்த மாதிரிதான் வந்திருப்பேன். பட் இருந்தாலும் அதுல எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது. இதுல இருந்து எனக்கு ரொம்பவே அனுபவங்கள் கிடைத்தது. அண்ட் தியானத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. மகாவதார் ஃபவுண்டேஷன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனாபானாசதிங்கிற ரொம்ப சுலபமான அந்த தியான பாணியை நான் கத்துக்கொண்டேன். அந்த தியான பாணியில வந்து எதுவும் ஒரு கண்டிப்பான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிறது டெக்னிக்கலா ரொம்ப சுலபமானது. நீங்க உங்க உள்வாங்குற மூச்சையும் வெளியே விடுற மூச்சையும் தான் நம்ம கவனம் கொடுத்து மற்றதையெல்லாம் விட்டுடணும். நம்ம ஏதாவது சிந்தனைகள் வந்து சிதறி போகாம சிந்தனையை ஒழுங்கு பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து ரொம்ப கவனமா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அதை ஃபோக்கஸ் பண்றோம். அதானது கவனிக்கிறோம் நம்ம உள்வாங்கும் மூச்சையும் வெளியே போற மூச்சையும். அவர் பிரெத் ஆனா அப்படின்னா உள்ள வாங்குற மூச்சு, உள்ள இழுக்கிற மூச்சு. பானானா வெளியே விடுற மூச்சு. சதினானா அதை வந்து நம்ம கவனிக்கிறோம், அப்சர்வ். அதுதான் அதுக்கு அர்த்தம்.
அவ்வளவு சுலபமானது. இதுல வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த தியான பாங்க பாணிய நம்ம வந்து டெய்லியே தினப்படி நம்ம ஓரோ இந்த வகுப்புல ஓரோ தினத்திலும் இந்த 21 நாட்களும் நம்ம 40 நிமிஷம் 40 நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த தியானத்தை பண்ணுவோம். அதை முடித்து விட்டு பாக்கி வரும் அந்த 20 நிமிடங்கள் ஏதாவது ஹாலிஸ்டிக் வெல்னஸோட ஏதாவது விஷயங்களை பத்தி விதவிதம் பல மாஸ்டர்ஸ் உங்களிடம் அவர்களுடைய அறிவை பகிர்ந்து கொள்வார்கள். அது மூலமாக உங்களுக்கு பயன்படலாம். இதுதான் இதுதான் இதை தவிர மகாவதார் ஃபவுண்டேஷன் முக்கியமா என்னதுன்னா, மகாவதார் ஃபவுண்டேஷன் வந்து எல்லாமே எந்த சர்வீஸ் கொடுக்கறதானாலும் அவங்க இலவசமா கொடுக்குறாங்க. அதனால நம்மளும் ஏதாவது நம்ம நம்ம பக்கம் இருந்து நம்ம ஏதாவது சேவைகள் பண்ணினோமானா அதுவும் இலவசமாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறது தெளிவானது. ஆனால் தான் நமக்கு முன்னுக்கு போக முடியும். அதுக்கு வேண்டி எல்லாரும் அதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் சார்பாக இங்க வந்து இப்போ தவிர இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பெங்களூர் பேஸ்ட் ஃபவுண்டேஷனோட ஆஃபீஸில் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி மூத்திர சிகிச்சை, ரெட் லைட் தெராப்பி, மர்ம சிகிச்சை, அப்புறம் வந்து பிரமிட் மெடிடேஷன், அதுக்கு வேற பிரமிட் ஹால்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க உள்ளே உட்காந்து நீங்க தியானம் பண்ணினீங்கன்னா அதனோட அனுபவங்கள் ரொம்ப தனியா இருக்கும். சொல்ல போனா நான் இதுவரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு தெரியாது, நான் போக முடியல. பட் டெஃபினெட்லி கண்டிப்பா நான் போவேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா நான் போவேன். அதை வந்து அந்த மாதிரி மெடிடேஷன் பண்றதுனால நமக்கு பலவிதமான நம்ம உடம்புல உள்ள ஏதாவது டிசீசஸ் இருந்தானா அதெல்லாம் அப்படியே கியூர் ஆயிடும், அதெல்லாம் போயிடும்ங்கிறது உண்மை. ஸோ இது சுருக்கமா நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து சுனிதா மேடம் வந்திருக்காங்க. சுனிதா மேடம் பத்தி சொல்ல போனானா நான் வந்து ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன். அதனால நான் கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும் மேடம். ஒரு நிமிஷம். ஸோ இன்றைய தலைமை விருந்தினராக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் சுனிதா ஜெகதீஷ் மேடம், அவங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் வந்து ஒரு சீனியர் பிரமிட் மாஸ்டர். ஸோ இவர் ஒரு சோர்ஸ், அதானது அறிவுகளின் ஒரு என்ன பண்றது, என்ன சொல்ல, பிரமிடு சொல்றேன்னு, அறிவுடைய பிரமிடாவே வச்சுக்கலாம். ஏன்னா இவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்குது. இவர் வந்து அருணாச்சலத்துல ஒரு பிரமிட் சென்டரை நடத்தி வருகிறார். இவருக்கு பத்ரிஜியுடன் 20 வருட காலம் ஆன்மீக பணிபுரிந்த அனுபவம் உண்டு. அதே தெரியுது அவர் எவ்வளவு ட்ரெஷர் ஹவுஸ் அப்படிங்கிறது. ஸோ இவர் பிரமிட் மௌன தியான ட்ரஸ்டின் ஆலோசகராக இருக்கிறார். இதை தவிர இந்த சென்னை பிரமிட் ட்ரஸ்டில் ட்ரஸ்டியாகவும் இருக்கிறார். நிறுவனங்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் போன்றவைக்கு இணை வழியும், அதானது ஆன்லைன், இணைப்பிலா வழியிலும் ஆஃப்லைன் 1000க்கும் மேலான வகுப்புகளை நடத்தியுள்ளார். மிக அதிசயம் மேடம், நான் ரொம்ப பாராட்டுகிறேன். தமிழ்நாட்டில் முழுவதும் சைவ விழிப்புணர்வு பேரணிகளை நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளார். இதற்கெல்லாம் மேலாக மாணவர்களுக்கு ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஆன 2015ஆம் ஆண்டில் ஃபேஸ் ஆர்கனைசேஷன் மேடம் சுனிதாவுக்கு ராஷ்டிர விபூஷன் அவார்டை தந்து கௌரவித்தது. கிளாப்ஸ் மேடம். இன்றைக்கு ஆசிரியர் சுனிதா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் திட்டத்தை பற்றியும்
மகாவதார் அறக்கட்டளையை பற்றியும், அதை தொடர்ந்து தியானம் ஏன் பண்ண வேண்டும் என்பதை பற்றியும், தியானத்தின் பயன்களை அதை பற்றியும் பயன்களை பற்றியும் நம்மளுக்கு கற்றுத்தர இருக்கிறார். நாங்கள் ரொம்ப ஆசையுடன் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அந்த அறிவை தெரிந்து கொள்ளவும் அதிலிருந்து பயன்படுவதற்காகவும். பேச்சை துவங்க மேடம் சுனிதா ஜெகதீஷை பணிவுடனும் அன்புடனும் அழைக்கிறேன். வாங்க மேடம். தேங்க்யூ ஃபார் பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப அழகாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்க அளவுக்கு தமிழ் பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது, பட் மன்னிக்கணும். சோ அனைவருக்கும் வணக்கம். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு ஆத்மபூர்வக பிரணாமம். அண்ட் மகாதர் பாபாஜிக்கு நம் நன்றிகள். ஏனென்றால் அவங்களோட ஆற்றல் உலகம் முழுவதும் பரவி நம்ம எல்லாருக்கும் ஆன்மீக வழி காட்டுற மகாதர் பாபாஜி அவர்களுக்கும் நம் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அண்ட் மகாதர் ஃபவுண்டேஷன் இவ்வளவு அற்புதமான சேவைகள் செய்து இத்தனை பேருக்கு இந்த ஞானத்தை கொண்டு போயிட்டு இருக்கிற இவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் தமிழ் சேனல் தொகுத்து வைத்து இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த ஞானத்தை ரீச் பண்ற இதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேட் பண்ணி நாம இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தியானம் என்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்றது நாம தெரிஞ்சுக்கிட்டு அதன் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு நம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சீராக நம்ம எளிமையாக வாழ்றதுக்கான ஒரு இது தேர்ந்தெடுக்கதான் இந்த தியான பயிற்சி என்றது அனைவருக்குமே தேவை. சோ ஒவ்வொருத்தருமே பிறந்ததுமே அவங்களோட நோக்கம் இந்த தியான பயிற்சி செஞ்சு ஆன்ம வளர்ச்சி அடையறதுக்காக மட்டுமே தான். ஆனா அதை மறந்து நாம இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு. சோ இப்போ நம்மளோட எத்தனையோ ஜென்மங்களோட ஒரு நல்ல கர்மாக்கள்னால இன்னைக்கு நாம அதை பத்தி கேள்விப்படுறோம். அண்ட் இது இன்னைக்கு நாம அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ இனி நம்ம வாழ்க்கையில இது கைவிடாம நம் பயன்படுத்திக்கணும் என்று நாம இந்த விஷயத்தை அழகாக புரிஞ்சுக்கலாம். இந்த 21 நாள் இந்த செஷனை நாம ஒரு டிசிப்ளின்டா அட்டென்ட் பண்ணி ஒரு சீடரா இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும் என்று உங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் மேடம், யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தியானம் என்றது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம எத்தனையோ காலமாக நம்ம யாரெல்லாம் குருக்கள் நினைக்கிறோமோ, யாரெல்லாம் கடவுள்மார்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க அனைவரும் பயிற்சி செஞ்ச ஒரு இதுதான் தியானம் என்றது. ஆனா நமக்கு நாம பிறந்ததுல இருந்து நம்ம பெற்றோர்களும் நமக்கு அதை சொல்லி கொடுக்கல, நமக்கு படிப்பு சொல்ற குருமார்களை நமக்கு அதை சொல்லி கொடுக்கல. அதனால நம்ம அந்த வழியை தாண்டி வெளியே வந்துட்டோம். நம்ம இயல்பா வாழ வேண்டிய ஒரு இதுல இருந்து நம்ம இயற்கைக்கு மாறாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால திருப்பி நம்ம இயற்கையோட இணையறதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த தியானம் என்றது. இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை நம்ம வாழ்றதே நம்ம நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எந்த ஒரு பணி செஞ்சாலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றது முதல் ஒரு இதுவா இருக்கும் நமக்கு. அண்ட் அமைதி வேணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நம்ம கோவில்களா தேடி போயிட்டு இருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆரோக்கியம் வேணும், அமைதி வேணும், ஆனந்தம் வேணும். இந்த மூணுத்தை தவிர நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஆனா இந்த மூணும் நமக்கு முழுமையா கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. நமக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியம் இருக்கு, ஓரளவுக்கு அமைதி இருக்கு, ஓரளவுக்கு ஆனந்தம் இருக்கு, தவிர முழுமையாக இந்த மூணுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச வழிகள் எல்லாம் நாம யார் எதை சொன்னாலும் நாம அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், தேடிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம அதை முழுமையா அடைய முடியல. அதற்காக இந்த தியான பயிற்சின்றது நமக்கு தேவைப்படுது. நாம வெளியே தேடுறது விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ள தேடணும். எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை பெறதும் அந்த ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆற்றலும்
அண்ட் நமக்கு தேவையான அமைதியும் நமக்கு தேவையான ஆனந்தமும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள தேடுறதை விட்டுட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு அது கிடைக்கல. சோ தியானம் அப்படின்னா தி பிளஸ் யானம் அப்படின்னா என்னோட பயணம் என்னை நோக்கி. சோ தீனா நான், யானம்னா பயணம். சோ நம்மளோட பயணம் நமக்குள்ள நம்மை நோக்கி, அதுதான் தியானம் என்றது. சோ தியானம் என்றது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால நாம இத பயிற்சி செய்யணும். சோ தியானம் என்றது ஒரு தியரி கிடையாது. நான் கத்துக்கிட்டேன், இத்தனை நாள் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன், இது முடிஞ்சு போச்சு என்ற விஷயம் கிடையாது. நம்ம எத்தனை நாள் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், எத்தனை நாள் ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம், எத்தனை நாள் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா வாழ்நாள் முழுவதும் நமக்கு இதெல்லாம் தேவைதான். அதனால இந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. நமக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, இத பழகிக்கிறதுக்கு வேணும்னா இந்த 21 நாள் இருக்கலாமே தவிர நாம இத வாழ்நாள் முழுவதும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சோ நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் செய்யறோமோ, பல் வளர்க்கறது, குளிக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது, இது போல தியானமும் நமக்கு ஒரு விஷயமா ஆயிடணும். நம்ம தினசரி வாழ்க்கையில ஒன்னா ஆயிடணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும். சோ அதற்காண்டி நாம இந்த தியானத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், முழுமையாக தெரிஞ்சுக்கணும், அழகாக நம்ம இத பயன்படுத்திக்கணும். சோ இது ஒரு கருவி, ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு பிராக்டிஸ். நிறைய பேர் நினைப்பாங்க வயசான பிறகுதான் இத கத்துக்கணும், அதுக்கப்புறமா இது எல்லாராலையும் முடியாது. இந்த மாதிரி நமக்கு நிறைய தவறான ஒரு இது இருக்கு தியானத்தை பத்தி. ஆனாலும் தியானம் சிறு வயசுல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ எல்லா குழந்தைங்களுக்கு இது என்னோட பொம்மை, இது என்னோட தாய் அப்படி என்ற மனம் எப்போ ஆரம்பிக்குதோ அப்பவே அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துடணும், இந்த தியானத்தை கொடுத்துடணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் போட்டு, வயசான வரைக்கும் நம்ம தேவையில்லாததெல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா உடலும் ஒத்துழைப்பு கொடுக்காது, மனமும் ஒத்துழைப்பு கொடுக்காது, நம்ம தியான பயிற்சியை செய்ய முடியாது. சோ தியானம் என்றது எப்படி நாம வாழணும் என்ற கத்து கொடுக்கிற ஒரு விஞ்ஞானம். சோ சயின்ஸ் ஆஃப் லிவிங். சோ இந்த சயின்ஸ் ஆஃப் லிவிங்க நம்ம வாழும்போது கத்துக்கணுமா, வாழ்ந்து முடிச்ச பிறகு கத்துக்கணுமா, அது நாம தான் சிந்திக்கணும். சோ வாழும்போது நம்ம இதை கத்துக்கிட்டோம், இதை பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு அழகாக, எளிமையாக, ஈஸியாக நம்ம வாழ முடியும். இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு சுமக்கிற மாதிரி, ஒரு பலுவா சுமந்து வாழ்ற மாதிரி ஆயிடும். சோ அப்படி வாழ தேவையில்லை. நம்ம இந்த பூமிக்கு வந்ததே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, செலிப்ரேட் பண்ணிட்டு வாழணும் என்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ அது போல வாழ்றதுக்கு நமக்கு இந்த தியானம் உதவி செய்யும். அதனால நம்ம இத யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சோ தியானம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ தியானம் என்றால் அது ஒரு நிலை, அது ஒரு பிராக்டிஸ் பண்ண கிடைக்கிற ஒரு நிலை. சோ 5 விரல்கள்ல நம்ம தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன பத்ரிஜி எல்லாமே அழகாக ரொம்ப சிம்பிளாக 5 விரல்கள்ல சொல்லி கொடுப்பாங்க. அதே போல தியானத்தை பத்தி கூட நம்ம 5 விரல்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தியானம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாசத்தின் மேல கவனம். அப்படின்னா நம் இயல்பான மூச்சோட நாம இணைந்து இருக்கிறது. மூச்சு என்றது பிறந்ததுல இருந்து நமக்கு மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். முதல் அடி இந்த பூமி மேல வச்சதுல இருந்து இந்த மூச்சு என்றது நமக்கு ஒரு கிஃப்டா நம்ம எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அண்ட் கடைசி மூச்சு வரைக்கும் தான், கடைசி அந்த செகண்ட் வரைக்கும் கூட இந்த மூச்சு நம்ம கூடயே இருக்கும். இந்த ஒரு மூச்சை நம்ம விழிப்புணர்வு இல்லாம நாம நம்மளோட எந்த ஒரு இதுவும் இல்லாம அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. ஆனா விழிப்புணர்வோட அந்த மூச்சோட இணைந்து இருக்கிறது தான் தியானம் அப்படின்றது. சோ இது ஒரு பயிற்சி. அதனால தியானம் என்றால் என்ன அப்படின்னா, சுவாசத்தின் மேல் கவனம். இதன் பேருதான் ஆனாபான சதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்றால் உள்மூச்சு, அபானா என்றால் வெளிமூச்சு, சதி என்றால் அதுடன் இணைந்திருக்கிறது. நம் இயல்பான மூச்சுடன் நாம் இணைந்திருக்கிறது. அதுதான் தியானம், அதுதான் பயிற்சி. சோ நீங்க எவ்வளவு நேரம் தியானத்துல உட்காருவீங்க என்றது இல்ல, எவ்வளவு நேரம் விழிப்புணர்வோட உங்களால மூச்சை கவனிக்க முடியாது அப்படின்றது. ஏன் மூச்சை கவனிக்கணும் அப்படின்னா, 2வது விரல் என்ன அப்படின்னா, சோ நான்
எண்ணமற்ற நிலை அப்படின்னா மூச்சு கவனிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போவோம். அதுதான் தியான நிலை அப்படின்னு சொல்றது. தியான நிலைன்னா என்ன? பதஞ்சலி மகர்ஷி கொடுத்திருக்கிற டெபினிஷன் யோக சித்த விருத்தி நிரோதகா. சோ ஒரு யோகி அப்படின்றவர், யோகின்னா யாரு? தியானத்துல இருக்கவர். சோ அந்த யோக நிலையில இருக்கவர் யார் அப்படின்னா சித்த விருத்தி நிரோதகா. சோ எண்ணங்களை யாரால நிறுத்த முடியாதோ அவங்கதான் யோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இந்த ஃபேமிலி விட்டு எங்கேயோ போக தேவையில்லை, காட்டுக்கு போக தேவையில்லை, நம்ம ட்ரெஸ்ஸ மாத்த தேவையில்லை, எந்த பேர் மாத்த தேவையில்லை, நம்ம வேஷம் மாத்த தேவையில்லை. எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருந்து நம்ம பயிற்சி செஞ்சு எண்ணங்கள் இல்லாத நம்ம இருக்கிற நிலையை தான் தியான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, யோகின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நிலை அடைவது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கும். சோ தியானம் அண்ணா ஃபர்ஸ்ட் சுவாசத்தின் மேல கவனம். அதை நாம செய்யும் போது நமக்கு எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை என்றது கிடைக்கும். சோ அதை கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வ சக்தி ஆவாகனம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நாம உள்வாங்குறோம். சோ இந்த பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த விஸ்வ சக்தி காஸ்மிக் எனர்ஜின்றது எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆனா அதை நாம எப்படி உள்வாங்க முடியும்? சோ இந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில மட்டும்தான் நாம அதை உள்வாங்க முடியும். இப்ப வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல உள்வாங்கிட்டு இருக்கிறோம். சோ அந்த நேரத்துல மட்டும்தான் நாம எண்ணங்கள் இல்லாம இருக்கிறோம். சோ உடலும் சைலண்டா இருக்கு, மனமும் சைலண்டா இருக்கு. அப்போ வாங்குற அந்த ஆற்றலனாலதான் நம்ம இந்த நாள் முழுக்கும் அந்த ஆற்றலை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ நம்ம எல்லாருமே எனர்ஜி பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஆற்றல் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குமோ அந்த அளவுக்கு நாம ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் இருக்கலாம். சோ இந்த ஆற்றலை பெறதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு கிஃப்ட் என்றது தூக்கம் என்றது நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினா கிடைக்க வேண்டிய ஒரு ஆற்றலை நம்மளால முழுசா வாங்கவும் முடியல, அது சரியா பயன்படுத்தவும் முடியல. அதனால நமக்கு ஆற்றல் இல்லாமலையும் செயல்படுத்துறதுனாலதான் நம்ம இத்தனை பிரச்சனைகளும் நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் எல்லாமே ஆற்றல் கம்மியா இருக்கிறதுனாலதான். சோ அந்த ஆற்றல் இல்லாதனாலதான் நமக்கு உடல் பிரச்சனைகளும் வருது, எல்லாமே வருது. சோ இந்த ஆற்றலை திருப்பி நாம பெறணும்னா திருப்பி நம்ம 6 மணி நேரம் தூங்கவும் முடியாது, அவ்வளோ இதுவும் நமக்கு கிடைக்காது. சோ இது தியானம் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றல் அளவற்றதாக கொடுக்கும். சோ ஏன்னா இங்க நம்ம தூக்கத்துல விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில ஆற்றலை வாங்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு லிமிட்டடா நமக்கு கிடைக்கும். ஆனா தியானம் செய்யும் போது விழிப்புணர்வோட நம்ம அந்த நிலைக்கு போகும்போது நாம வாங்குற ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ 6 மணி நேரம் தூங்குனா கிடைக்கிற ஆற்றல் 1/2 மணி நேர தியானத்துல நாம பெற முடியும். அதனாலதான் நமக்கு தியான பயிற்சின்றது தேவைப்படுது. சோ நாம ஆற்றலை வாங்கி நாம அதை வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை நாமளே பெறலாம். சோ அதுக்காக தான் தியானம் செய்யறோம். சோ 3வதாக தியானம்னா என்னன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குதல் அப்படின்றது. சோ இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்குறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் முழுவதும் நம்ம தலை உச்சியில ஒரு பிரம்மரந்திரம் அப்படின்னு இருக்கும். அந்த பிரம்மரந்திரத்தின் ஒட்டி 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடல் முழுவதும் பரவி இருக்கும். இந்த நாடி நரம்புகள்ல பிளாக்ஸ் இருந்தா அத வந்து கிளியர் பண்ணிக்கணும். அந்த பிளாக்ஸ்னாலதான் நம்ம உடல்ல நோய்கள் வருது, அந்த பிளாக்ஸ்னாலதான் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது. அந்த பிளாக்ஸ் நம்ம கர்மாக்களால இருக்கலாம், நாம ஆற்றல் இல்லாம செயல்படுறதுனால இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி பாடியில பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ஸ் வந்து கிளியர் ஆகும். சோ நாடி மண்டல சுத்தி நடக்கும்.
பியூரிஃபை ஆகும். சோ அந்த நாடி மண்டலம் எல்லாமே நம்ம பிரம்மரந்திரம் மூலியமா அந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கி அந்த நாடி நரம்புகள்ல ஆற்றலை நிரப்புவோம். சோ இது பியூரிஃபை ஆகும், சுத்தம் நடக்கும். அப்போ நம்ம எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம். சோ இதெல்லாம் ஒரு சயின்டிபிக் இது ஒன்னும் மேஜிக் கிடையாது, இது ஒரு மாயமோ மந்திரமோ கிடையாது. யாரு தியானம் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். இது ஒரு சயின்டிபிக் அப்ரோச். அதனால நம்ம இத புரிஞ்சுக்கணும். சோ நம்ம நாடி நரம்புகள் எல்லாம் சுத்தமாயி நாம முழுமையாக ஆரோக்கியமா இருக்கலாம். சோ 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி நரம்புகள் சுத்திகரம். சோ இது பியூரிஃபை ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 3ஆம் கண் திறப்பல். சோ தேர்ட் ஐ ஆக்டிவேஷன். இது தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஏன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் தெரிஞ்சுக்க. எல்லாரும் பிறந்ததுக்காக ஒரு வாழ்க்கையின் நோக்கம் இருக்கும், லைஃப் பர்பஸ் இருக்கும். சும்மா நாம ஒண்ணும் இந்த பூமி மேல வந்துடல. சோ நாம இன்னைக்கு எல்லாருமே இவ்வளவு விடிகாலையில எழுந்துகிட்டு நம்ம போன் ஆன் பண்ணி இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஸ்பூன் இங்க இருந்து அங்க சும்மா சும்மா எடுத்து வச்சாலே பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுடுவாங்க. காரணம் இல்லாம ஒரு ஸ்பூனை கூட இங்க இருந்து அங்க நகர முடியாது நம்மளால. அத போல இருக்கும்போது இவ்வளவு முக்கியமான ஒரு மனித பிறப்பெடுத்து நம்ம இந்த பூமி மேல வந்திருக்கோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த நோக்கத்துக்காக நாம செயல்படுறதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை முழுமை அடையிற மாதிரி ஒரு விஷயம். இல்லைன்னா நம்ம இதை தெரிஞ்சுக்கல, இதுக்கான நம்ம செயல்படல அப்படின்னா திருப்பி திருப்பி இதே காரணத்துக்காக நம்ம நிறைய பிறப்பு எடுக்க வேண்டிய வரும். அதனால நாம பிறப்பின் நோக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தேர்ட் ஆக்டிவேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது தியானத்தின் மூலியமா மட்டுமே நடக்குமே தவிர வேற எந்த வழியுமே இல்லை. சோ தியானம் என்றால் 5 விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சுவாசத்தின் மேல கவனம், செகண்ட் இது எண்ணம் அற்ற நிலை, 3வது விஸ்வசக்தி உள்வாங்குதல், 4வது நாடி மண்டல சுத்தி, 5வது 3ஆம் கண் திறப்பல். சோ இந்த நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, சுவாசத்தின் மேல் கவனம் வைக்கிறது. மத்ததெல்லாம் தனக்கு தானே நடக்கும். எண்ணமற்ற நிலை தனக்கு தானே கிடைக்கும், விஸ்வசக்தி வாங்குறது தனக்கு தானே நடக்கும், எல்லாமே அது நடக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் தியானம் செய்யறோம்ன்றது புரிஞ்சுக்கணும். சோ நாம பண்ண வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வோட எப்ப நம்ம உட்கார்ந்தாலும் தியானத்துல மூச்சின் மேல் கவனம் வைக்கிறது. சோ அதனால தியானம் என்றால் நம்ம இதெல்லாம் 5 விஷயங்களுமே, யாராவது கேட்டா தியானம்னா என்னன்னா இந்த 5 விஷயங்களுமே தியானம் தான். சோ தியானத்தை பத்தி ஓரளவுக்கு அழகா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ தியானம் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் என்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்தின் பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இது எப்படி செய்யணும் அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ எந்த பயனும் இல்லாம நம்ம நேரத்தை நாம வீணாக்க கூடாது இல்லையா? சோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கான பயன்கள் என்றது நமக்கு இருந்தா மட்டும்தான் அதுக்கான நம்ம செயலே செய்யறோம். சோ அதனால பயன்கள் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா தியானம் செஞ்சா நிறைய லட்சக்கணக்கான பயன்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா அத்தனை நன்மைகள் நமக்கு நடந்துட்டே இருக்கும். ஆனா சிலது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமானது நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில தேடிட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறோமோ அந்த பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தியானம் செய்யலாமா? எல்லாமே நஷ்டங்கள் தான். தியானம் செஞ்சா எல்லாமே நன்மைகள் தான். சோ ஃபர்ஸ்ட் நன்மை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான உடல் ஆரோக்கியம். சோ நம்ம யாரு மேலயும் சார்ந்தாமே, அப்படின்னா மாத்திரை மருந்து மேல கூட சார்ந்தாமே நமக்கு நாமளே ஆரோக்கியமா வாழ்றதுக்காக இந்த தியானம் என்பது நமக்கு உதவி செய்யும். தியானம் செஞ்சு
சளி அப்படி என்ற சின்ன இதுல இருந்து பெரிய பெரிய நோய்கள், கேன்சர், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர்ஸ், நீண்டகால பிரச்சனைகள் எல்லாமே நம்ம குணப்படுத்திக்கலாம். தியானம் அழகாக செஞ்சு, நம்பிக்கையா செஞ்சு, ரெகுலரா செஞ்சு, நாம ரொம்ப நேரம் செஞ்சு இதெல்லாம் செஞ்சா கண்டிப்பாக நாம செய்யற தியான பயிற்சினாலேயே நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சிடும். சோ ரங்கநாதன் சார் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் என்றாலே 4 விஷயங்கள்: உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம். இந்த 4 ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்னே சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த முழுமையான ஆரோக்கியம் என்றது தியான பயிற்சினால நமக்கு கிடைக்கும். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம உறவுகள்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எல்லாருமே ஒரே வீட்டுல வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் வீட்லயே நமக்கு சந்தோஷம் கிடைக்கல, அமைதி கிடைக்கலன்னா வெளியே நம்ம என்ன தேட முடியும்? சோ அது போல அந்த ரிலேஷன்ஸ்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ரிலேஷன்ஸ் வளம் பெறும். நாம தியானம் பண்ண எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு எல்லாம் பெருகி நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் மேன்மைப்படும். அதனால தியானம் என்றது கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணங்கள் ரொம்ப பாசிட்டிவா மாறிடும். சோ நமக்குள்ளேயே நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய இது இருக்கும். சோ நம்ம நம்மளோட அப்ரோச் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். சோ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்காக நாம தியானம் செய்யணும். அதுக்கப்புறமா நமக்கு தூக்கம் இல்லைன்னு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் சில பேர் நான் நிறைய தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் சீரடைஞ்சு ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு நாம செல்லலாம். அதிகமா தூங்குறவங்களுக்கு தூக்கம் கம்மி ஆகும். சோ நம்ம ஸ்லீப் ரிக்வயர்மெண்ட்ஸ் பேலன்ஸ் ஆயிடும். சோ அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறமா நமக்கு வேற என்ன தேவைப்படும்? சோ கான்சென்ட்ரேஷன். சோ நம்ம ஃபோக்கஸ்டா பண்றது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஒரு ஃபோக்கஸ் என்றது இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் என்றது இருக்கணும். சோ அதெல்லாம் நமக்கு மேன்மைப்படும். அதுக்கப்புறமா நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தியானத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். சோ மன அமைதி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை கூட நம்ம தேடிட்டே இருப்போம். சோ நம்ம எந்த செயல் செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்யற அளவுக்கு நம்ம கிரியேட்டிவிட்டி, பெர்ஃபெக்ஷன் என்றது. சோ நம்ம ரொம்ப நல்லா ஒரு ஆசிரியரா இருக்கலாம், ரொம்ப நல்லா ஒரு பிளேயரா இருக்கலாம், ரொம்ப நல்லா ஒரு சிங்கரா இருக்கலாம். பட் அது இன்னும் சிறப்பா செய்யலாம், இன்னும் சிறப்பா செய்யலாம்ன்றது இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி சோ நம்ம இன்னும் பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டே இருப்போம் எந்த செயல் செஞ்சாலும். அது போல நம்ம வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் தேவையோ, நம்ம எதெல்லாம் தேடிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பா தியானத்தினால கிடைக்கும். சோ நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு சோ நாம நம்ம ஆரோக்கியத்துக்காக தியானத்துக்கு வந்திருக்கலாம். பட் நீங்க அதுக்காக செஞ்சாலும் எதுக்காக செஞ்சாலும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைச்சிடும். சோ ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு வகையான தியானம் என்றது இல்லவே இல்லை. சோ நம்ம செய்ய வேண்டிய பயிற்சி ஒண்ணுதான், ஆனா கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல. சோ எல்லாத்துக்குமே ஒரே தியானம் தான், மூச்சின் மேல் கவனம். சோ அவ்வளவு சிம்பிளானது. இதை விட எளிமைப்படுத்தி யாராலையும் கொடுக்க முடியாது. சோ இத நாம தினசரி வாழ்க்கையில நாம பயன்படுத்திக்கணும். சோ இப்போ தியானம் எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் என்றதை சொல்றேன். சோ எந்த நேரத்திலயும் நம்ம தியானம் செய்யலாம். ATM, APM, ASM இதுதான் ஃபார்முலாஸ். எனி டைம் மெடிடேஷன், எனி பிளேஸ் மெடிடேஷன், எனி சிச்சுவேஷன் மெடிடேஷன். அப்படின்னா எந்த நேரத்திலயும், எந்த இடத்திலயும், எந்த நிலையிலயும் நாம தியானம் செய்யலாம். சோ இதெல்லாமே பத்ரிஜி கொடுக்குற ஃபார்முலா, சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சோ நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த நேரத்துல நான் தியானம் செய்யலாமா, இந்த இடத்துல நான் தியானம் செய்யலாமா, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாம தியானம் செய்யலாமா, நமக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். சோ அதனால எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். யாரு வேணாலும், எப்போ வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும் நாம தியானம் செய்யலாம். சோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும், ஹாஸ்பிட்டல்ல பெட் மேல இருக்கிறவங்க, பெட் ரிடனா இருக்கிறவங்க கூட தியானம் செஞ்சுட்டு அவங்க எழுந்து உட்காரலாம், நடக்கலாம், ஓடலாம். சோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நாங்க பார்த்திருக்கோம். சோ எந்த நிலைமையிலும் நாம தியானம் செய்யலாம்.
சோ இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சோ நாம தியானம் செய்யும்போது எவ்வளவு நேரம் தியானம் செய்யணும்னா, நம்மளோட வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குறைந்த பட்சம் நாம தியானம் செய்யணும். தட் இஸ் மினிமம். மினிமம் என்றது நம்ம ஏஜ் எவ்வளவோ அவ்வளவு நிமிடங்கள். உதாரணத்துக்கு என்னோட வயசு 55. சோ 55 நிமிடங்கள் நான் தியானம் செய்யணும். ஒரு 10 வயசு குழந்தை தியானம் செய்யணும்னா 10 நிமிஷம் செஞ்சா போதும். அந்த மாதிரி நம்மளோட வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நாம தியானத்துக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அத ஸ்பிளிட் பண்ணி பண்ணக்கூடாது ஒரே நேரத்தில். சோ அதுக்கப்புறமா இது நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷமோ காலவரோ எப்போ டைம் கிடைச்சாலும் அப்பப்போ பண்ணலாம். எவ்வளவு அதிகம் நம்ம பண்றோமோ அவ்வளவு நமக்கு நன்மை. சோ கொஞ்சம் நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம ஒரே வாட்டி உட்கார முடியாதுன்னா 1/2 மணி நேரத்துல ஸ்டார்ட் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டோ 10 நாளுக்கு ஒரு வாட்டோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னு நேரத்தை அதிகப்படுத்தி உங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிஷத்துக்கு நீங்க கொண்டு வாங்க. அப்போதான் உங்களுக்கு நாங்க சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாம் தெரியும். அதனால மினிமம் என்றது நம்மளோட வயசு அத்தனை. சோ மேக்சிமம் என்றதுக்கு லிமிட்டே கிடையாது. 1 மணி நேரம் கிடைச்சா 1 மணி நேரம் செய்யலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 முழுக்கும் நம்ம தியானத்துல உட்காரலாம். சோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எவ்வளவு அதிகமா நாம செய்வோமோ அவ்வளவு நாம பயன்படலாம். சோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தியானத்தின் பத்தி. சோ நம்ம சேர்ல உட்காரலாம், பெட்ல உட்காரலாம், தரையில உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். உடலை சுகமா நாம உட்கார வைக்கணும். சுகஸ்திர ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கம்ஃபர்டபிள் போஸ்டர். சோ நாம உடலை சுகமாக உட்கார வச்சா மட்டும்தான் நம்ம தியானத்துக்குள்ளேயே போக முடியும். இல்லைன்னா நம்மளோட போக்கஸ் முழுவதும் உடல் மேலே இருக்கும். நம்ம இப்படி நிமித்து உட்காரணும், இந்த ஆசனத்தை போட்டு உட்காரணும், அப்படியெல்லாம் நாம நினைச்சிட்டே இருந்தா நம்ம மைண்ட் ஃபுல்லா அது மேலேயே இருக்குமே தவிர தியானத்துக்குள்ள எண்ணமற்ற நிலைக்கு நம்மளால போக முடியாது. சோ முதல்ல எப்படி உட்கார்ந்தா என்னால 1/2 மணி நேரம் உட்கார முடியும், 1 மணி நேரம் உட்கார முடியும், சேர்ல உட்கார முடியுமா உட்காருங்க, காலை நீட்டிக்கிட்டு உட்கார முடியுமா உட்காருங்க, சாஞ்சுக்கிட்டு உட்காரணுமா உட்காருங்க. சோ முதல்ல உடலை அழகா உட்கார வைங்க. அதுக்கப்புறமா நாம காலை பாதங்களை 2 கிராஸ் பண்ணணும் அண்ட் விரல் சேர்த்து வச்சுக்கணும், கண்கள் மூடணும். சோ இதுதான் போஸ்டர் அப்படின்னு சொல்றது. சோ நம்ம ஹாப்பியா உட்கார்ந்துட்டு கண்ணாடி கழட்டிட்டு நம்ம பாதங்களை கிராஸ் பண்ணி 2 பாதங்களும் ஒண்ணு மேல ஒண்ணு கிராஸ் பண்ணணும். நம்ம கால் நீட்டிக்கிட்டு இருந்தாலும் சேர்ல உட்கார்ந்தாலும் கீழே உட்கார்ந்தா நம்ம சப்பாங்கல் போட்டு உட்காருவோம் இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டான தமிழ் வார்த்தைகள் தெரியாது. சோ அந்த மாதிரி நம்ம நார்மலா உட்காரலாம். சோ நம்ம எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ பெட் மேல உட்காரலாம், சோஃபா மேல எங்க வேணாலும் உட்காருங்க. சோ விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, லேசாக கண்கள் மூடணும். சோ இதுதான் போஸ்டர். சோ இந்த போஸ்டர்ல நம்ம உட்கார்ந்து நம்ம தியானம் செய்யலாம். ஐ திங்க் இப்போ நம்ம தியானத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். சோ ஒரு 12 minutes நான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே உட்காருங்க, அமருங்க. கண்ணாடி போட்டு இருந்தா கண்ணாடி கழட்டி விடுங்க. சோ பாதங்களை 2 கிராஸ் பண்ணிக்கோங்க, விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, லேசாக கண்கள் மூடுங்க. 1 நிமிஷம் நான் உங்களுக்கு கூட பேசிட்டே இருப்பேன், கண்கள் மூடிட்டு கேளுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு மியூசிக் கேட்கும். அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே எப்போ எல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ எல்லாம் மூச்சை கவனிங்க. சோ மூச்சை கவனிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப நார்மல் தான், அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஞாபகம் வரும்போதெல்லாம் மூச்சை கவனிங்க. இதுதான் நாம செய்யணும். எவ்வளவு சீக்கிரமா நம்ம எண்ணங்களை விட்டு திருப்பி மூச்சை கவனிக்கிறோம் என்றதுதான் நம்மளோட பயிற்சி என்றது. சோ நாம கண்கள் மூடிக்கிட்டு இயல்பா நடக்கும் நம்ம மூச்சை நம்ம கவனிக்கலாம். சோ லேசாக கண்கள் மூடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதை பத்தியும் நினைக்க வேண்டாம். ரொம்ப இயல்பாக நாம் அமரலாம். எந்த கடவுளை பத்தி நினைக்கிறதோ, எந்த மந்திரம் சொல்வதோ, எந்த குருவை நினைக்கிறதோ செய்ய வேண்டாம். இயல்பா நடக்கும் ஒரு மூச்சு காற்றையும் நம்ம கவனிக்கலாம்.
இயல்பா நடக்கிற மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றுடன் இணைந்திருக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் கண்கள் திறக்க வேண்டாம். நமக்காக நாம் பயிற்சி செய்யலாம். உங்களுக்கு அற்புதமான இசை கேட்கும். இசையுடன் இசை கவனிப்போம். சுவாசமே நம் குரு. சுவாசத்துடன் இணைந்திருக்கலாம். யாம் கண்கள் திறக்க வேண்டாம்.
Final 1 minute. $30. Ten, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. உங்க 2 கையை எடுத்து கண்கள் மேல வைங்க. ஒரு 5 நொடிகள் இருக்கலாம். 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கையெடுத்து மெதுவாக கண்கள் திறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Big clap for meditation. ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த தியானம் நடந்தது. பயிற்சி என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய கேட்கறதுக்கு ரெடியா இருப்போம், நிறைய செயல் செய்யறதுக்கு ரெடியா இருப்போம். ஆனா சும்மா உட்கார்றது என்றது சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனாலும் அதை நம்ம பழகணும். சும்மா இரு அப்படின்னு நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சும்மா இருப்பது என்றது நமக்கு ஒரு வரம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மியூசிக்ன்றது நமக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். யாரோ சவுண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எந்த நமக்கு சவுண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நாம கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காருவோம், அவ்வளவுதான். ஸோ மியூசிக் வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, நமக்காக நாம ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கூட கொடுக்க முடியலன்னா அப்புறமா நமக்காக நம்ம செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சோ பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். சோ இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதனால இதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கேர் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்க 1/2 மணி நேரம் ஒதுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காருங்க போதும். சோ மூச்சை கவனிங்க. நமக்கு அந்த டெக்னிக் தெரியும் இல்லையா, அதோட இணைந்திருங்க. சோ இது இல்லாம கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். பட் குரூப்ல இருக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குரூப் மெடிடேஷன். சோ நம்ம எங்கெங்கயோ நம்ம வீட்டுல இருந்தா கூட நம்ம சேர்ந்து செய்யும் போது அதனோட எனர்ஜிஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த குரூப்ல இருக்கும்போது கண்டிப்பா எல்லாம் சின்சியரா பண்ணுங்க. சோ தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அண்ட் மேடம், ஓவர் டு யூ. நான் எல்லாருமே அன்மியூட் பண்ணிடுறேன் சார் மேம். எஸ் எஸ். நிறைய பேர் நன்றி சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். எஸ். பேச முடியாதா? இல்ல சாரி. நன்றி மேம். எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். ஆனா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசுங்க. சோ யாருக்காவது பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. எப்படி இருந்தது? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்றது. எஸ் ரத்னவல்லி. நன்றாக இருந்தது. எஸ். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே நிறைய வழிமுறைகள் தேடிக்கொண்டே இருக்கிறேன். நான் மதுரை, இப்ப இருக்கிறது மெட்ராஸ். மதுரையில தியானத்துக்கு போவேன். டாக்டர் உடம்ப பத்தி நீங்க சொன்ன மாதிரி அமைதி, ஆனந்தம் இத பத்தி தான் சொல்லுவார். ரமணர் பத்தி சொல்லுவாரு. கோகுல்நாத் சார்ன்னு சொல்லிட்டு தெப்பக்குளத்துல. இப்ப மதுரை மக வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கடவுளுக்கு நன்றி. தொடர்ந்து அந்த கண்டினியூஷனா செய்யறதுக்கு. மதுரையில செஞ்சது இப்ப செய்ய முடியாம இருந்துச்சு 15 நாள். இப்ப இன்னையில இருந்து உங்களோட இதுல செய்யறேன். ரொம்ப கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு
மகாவதார். மதுரையில ரீசெண்டா 2-3 பிரமிடு கட்டியிருக்காங்க. முடிஞ்சா அங்க போய் பாருங்க. அதுல கூட உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ் வேணும்னா குரூப்ல கேளுங்க. என்னோட நம்பர் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சார், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேச வேண்டாம், மியூட்ல இருங்க. உங்களுக்கு பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே. சோ மேடம், உங்களுக்கு மதுரையில பிரமிட்ஸ் இருந்ததுன்னா குரூப்ல கேளுங்க. என்னோட நம்பர் கொடுப்பாங்க, நான் உங்களுக்கு மதுரை நம்பர்ஸ் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சோ மச் மேடம். எஸ், ஐ எம் ஹார்ட் பேஷண்ட், அதனால எங்கேயும் போக முடியாது. தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது பேசணுமா? மேடம் மேடம் ஹலோ எஸ் மேடம், நான் ஈரோட்ல இருந்து பானுரேகா பேசுறேன். சொல்லுங்கம்மா. பானுரேகா. 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 சொல்லுங்க. நானும் தியானத்தை பத்தி ரொம்ப நாளா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தமிழ்ல யாருமே கத்து கொடுக்கல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை தேடி கண்டுபிடிச்சது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு கவனிக்கிறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறதுனால முடியும். மூச்சு வந்து வெளியில போக நம்ம அதை கவனிக்கல, நம்ம கவனங்கள் எங்க வேணாலும் போகும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நீங்க வந்து அந்த மியூசிக் போடையில வந்து மைண்ட் ஃபுல்லா உங்களுக்கு அதுல போகும். ஆனா பட் இன்னைக்கு மியூசிக் எங்களுக்கு காது கேட்கல. ஆனா பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். தேங்க்யூ. so much. So டெக்னிக்கலா மேடம் அதை நீங்க கொஞ்சம் பாத்திக்கணும் சித்ரா மேடம். மியூசிக் கேட்கல யாருக்கும். சோ அத கொஞ்சம் நீங்க இத பண்ணிக்கோங்க. நாளைக்கு அத செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, we will recheck and பண்ணிருந்தேன். yes yes சொல்லுங்க. நான் பேசலாங்களா? பாலசுப்ரமணியன் from திருச்சி. ஒரே ஒரு நிமிஷம் சார், மேடம் முடிக்கட்டும். ஓகே. எஸ் பானுரேகா மேடம். ஹலோ மேம், எனக்கு மியூசிக் ஓகேங்க மேம். மியூசிக் இருந்துச்சுன்னா நம்மளோட கவனம் ஃபுல்லா அதுல போகும் அப்படிங்கறது என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட்ங்க மேம். யா, thank you so much. யா, ஓகே, thank you. சுப்ரமணியம் சார். மேடம் ரொம்ப நல்லா அருமையான ஒரு கிளாஸ் மேடம். நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன், சக்கரா மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் வந்து ரெகுலரா இருக்குமா மேடம்? முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் மேடம். அந்த கோ-ஃபவுண்டர் மிஸ்டர் வெங்கராஜ்ஜி, இந்த மேடம் அவங்க பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு சித்ரா மேடம், உங்களுக்கும் சரி முதல் என்னுடைய நன்றி, நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது இந்த கிளாஸ் ரெகுலரா இருக்குமா மேடம்? எஸ், 1st to 21st டெய்லி இருக்கும். அதுக்கப்புறமா எவ்ரி மந்த்துமே 1st to 21st இந்த செஷன்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணலாம். 21 days எவ்ரி மந்த்துமே நடக்கும் இனிமே. சரி, டைம் இதே தானே மேடம்? டைம் இதே சேம் டைம் தான் மேடம்? சேம் டைம். காத்துல நான் திருச்சியில இருக்கேன் மேடம். திருச்சியில ஏதாச்சும் நீங்க மேடத்துக்கு சொன்ன மாதிரி திருச்சியில கூட பிரமிட் இருக்கு சார். திருச்சியில கூட பிரமிட் இருக்கு. சோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர்ஸ் ஷேர் பண்றேன். தமிழ்நாடுல இருக்கிற ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் எங்க இருக்கு சென்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு நம்பர் வந்து டைப் பண்றேன் சாட்ல. அத வந்து நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எங்க சென்டர்ஸ் இருக்குன்றத சொல்லுவாங்க. சோ இது வந்து நம்ம தமிழ்நாடோட பிரமிட் சொசைட்டியோட கால் சென்டர் நம்பர். ஓகே, சோ பாத்துக்கோங்க. அந்த நம்பர் கொடுத்திருக்கேன், நான் சாட்ல போட்டிருக்கேன். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா திருச்சியில அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க, மதுரையில கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க அவங்க. சோ எல்லா இன்ஃபர்மேஷன் அபவுட் தமிழ்நாடு கொடுப்பாங்க. எஸ், ரொம்ப நன்றி. இது ஆஃப்லைன்ல பெங்களூர்ல சொல்லி தராங்க மேடம். அது மாதிரி கொஞ்சம் ஆஃப்லைன்லன்னா எங்க மேடம் சொல்லி தராங்க? அதுதான் ஆஃப்லைன்ல நடக்கிறவங்களுக்கு தான் நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. பட் மகாவதார் ஃபவுண்டேஷன்ன்றது பெங்களூர்ல மட்டும்தான் ஆபீஸ் இருக்கு. சோ நீங்க மத்த இந்த தெரபிஸ் எல்லாம் பண்ணிக்கணும்னா பெங்களூர் தான் போகணும்.
only about pyramid meditation, தியானம் பண்றதுக்கு பிரமிட்ஸ் எங்க இருக்கு, பிரமிட் கீழே உட்காந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாங்க உங்களுக்கு நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா. பட் மகாதார் ஃபவுண்டேஷன் வந்து வெல்னஸ் சென்டர், அங்க தெரபிஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அது பெங்களூர்ல மட்டும்தான் இருக்கு சார். வி டோன்ட் ஹாவ் பிசிக்கல் திஸ் திங்ஸ் இன் வேற தமிழ்நாடுல வேற எங்கேயும் இல்லை, பெங்களூர்ல மட்டும்தான் ஆபீஸ் இருக்கு. வணக்கம். வணக்கம். பெங்களூர் போனோம்னா அது கொரி அவங்ககிட்ட கேட்கலாமா மேடம்? பெங்களூர்ல கேட்டுக்கிட்டு நாங்க போய் கலந்துக்கலாமா மேடம்? கேட்கலாம். நீங்க குரூப்ல இணைந்திருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ எஸ், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வேற யாராவது? வணக்கம். நித்யா செல்வராஜ். எஸ், வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப உபயோகமா இருந்தது. நல்லா மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உடலையும் உள்ளத்தையும் நல்லா தூய்மைப்படுத்தி நல்ல ப்ரோக்ராமா இருக்கு. உங்களோட உதவி எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க இந்த தியான பயிற்சியை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இது ரொம்ப தமிழ்ல வந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே நல்லா புரியுது, நல்லா இதுவா இருக்கு. இதை நல்லா செஞ்சு எல்லாருமே உடல் வளம் மனவளம் பெற்று சந்தோஷமா வாழணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ரோக்ராம் விடாம நாங்க செய்யணும், அதுக்கு நீங்க உதவி பண்ணணும். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் மேடம். சார். எஸ், யாரு? சங்கரன். எஸ், சோ பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த பயணம் தொடரணும் உங்க கூட. எஸ், நாங்களும் பயணம் செய்ய தயாரா இருக்கிறோம். நன்றி. எங்க இருந்து பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி, தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். பழனியப்பன் சார், நீங்க பேசலாம் அன்மியூட் பண்ணி. சார் கூட மகாதார் ஃபவுண்டேஷன் வாலண்டியர், சோ சார் பேசுவாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரையும் நான் இந்த மகாவதார் அறக்கட்டளையின் தமிழ் ஜூம் பயிற்சி வகுப்புக்கு வரவேற்கிறேன். அனைவரையும் இந்த மகாவதார் அறக்கட்டளையின் தமிழ் ஜூம் இலவச பயிற்சி 21 நாட்களும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த 4 மாதமாக மகாவதார் அறக்கட்டளையின் ஆங்கில ஜூம் இலவச பயிற்சி வகுப்புகளில் பயின்று வருகிறேன். ஆதலால் அது என்னுடைய வாழ்க்கையை மேன்மடைய செய்து உள்ளது. அது எனக்கு கான்சன்ட்ரேஷன் பவர், நிம்மதி, நியாயம் போன்ற என்னுடைய குணங்களை மேம்படுத்தியுள்ளது. ஆதலால் நான் என்னுடைய செல்ஃப்லெஸ் சுயநலமற்ற பணியை மகாவதார் அறக்கட்டளைக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த குருஜி திரு ரங்கநாதன் ஐயா மற்றும் மகாவதார் அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சார். சித்ரா மேடம், ஓவர் டு யூ. சொல்லுங்க சார். பாஸ்கரன் சார். மேடம், நான் பலமுறை முயற்சி பண்ணி தோத்துட்டேன் மேடம். இந்த இதுல இருந்து நான் நிறைய முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு தோல்வி நிறைய வருது. என்ன காரணம்னு தெரியல. தோல்வி என்ன, தியானம் அமையலன்றீங்களா? ஆமா மேடம், தியானம் அமையலையா? ஆமா, நிறைய முயற்சி பண்ணிருக்கிறேன். ஆனா அதுல இருந்து எனக்கு ஆரம்பத்துல சில நல்ல நிலையெல்லாம் வந்துச்சு, அது அப்படியே டச் விட்டு போச்சு. இப்ப என்னால அது மாதிரி சரியா பண்ண முடியல. பரவாயில்ல சார்,
இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நேரத்தை தினமும் இதுக்காக ஒதுக்கணும். நமக்கு தெரியாது, நமக்கு தியானம் அமையல அப்படின்னு தான் தோணும். ஆனா நமக்கு அறியாமலேயே உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். அதனால கண் மூடிட்டு நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட இது. சோ தியானம் அமையுது அமையல, அதனால ஏதாவது பலன் இருக்கு இல்லை, அதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம். கண்ணை மூடிட்டு உங்களுக்காக நீங்க உட்காருங்க. அதனால எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. சரியா? தோல்வி என்றது இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு நம்ம மேன்பட்டுட்டு இருப்போம். நம்ம அதை கவனிக்க தெரியாது, நமக்கு கவனிக்க கூட தெரியாது. அதனால சோ நாம எவ்வளவோ கர்மாக்களை செஞ்சு வந்திருக்கோம். சோ நிறைய பிரச்சனைகளை உள்ள போட்டுட்டு இருக்கிறோம். தேவை இருக்கிறது இல்லாதது எல்லாம் உள்ள போட்டிருக்கோம். சோ அதுல இருந்து எல்லாம் வெளியே வரணும்னா அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அதனால வாழ்நாள் முழுவதும் நம்ம முயற்சி செஞ்சுட்டேதான் இருக்கணும். புரிஞ்சுதா? சோ தோல்வின்றது இல்லவே இல்லை. அதனால கண்டினியூஸா நீங்க டெய்லி உட்காருங்க. உங்களுக்காக நீங்க எந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். கோபம் அதிகமா வருது மேடம். கோபம் அதிகமா வருது. அதுதான் பிரச்சனையாவே இருக்குது மேடம். அது தனக்கு தானே எல்லாம் சரி ஆயிடும். இந்த ஒவ்வொரு கோபம் வரும்போது நீங்க ஒரு விழிப்புணர்வு என்றது நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கோபத்தை அதுக்கப்புறமா ஆகுது அட்லீஸ்ட் நான் கரெக்டா கோபம் என்றது கரெக்டான நேரத்துல பண்ணேனா அப்படின்றது நீங்க அதை பத்தி கொஞ்சம் அதை ஒர்க் பண்ணுங்க. அண்ட் ஒரு விழிப்புணர்வோட இருங்க. அது தன்னால மாறும் சார். எதுவும் நம்ம நினைச்சு செய்ய முடியாது. அந்த எமோஷன் வெளிப்படுத்துறது என்றது உள்ளுக்குள்ள மாறணும். அதனால இட் வில் டேக் டைம். வரி பண்ணாதீங்க, எல்லாம் செட் ஆயிடும். சரியா? அதனாலதான் குரூப்போட இணையுங்க, குரூப்போட சின்சியரா பண்ணுங்கன்னு சொல்றது. சோ நம்ம இணையறோம தவிர மெடிடேஷன் டைம்ல லைட்டா எடுத்துக்கிறோம். நிறைய பேர் உட்கார மாட்டேன்றாங்க, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு கண்ணை திறந்துட்டு அப்படி செய்றீங்க. என்ன நடந்தாலும் கண்ணை திறக்க கூடாது என்றது ஒரு இதுவா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுவே மாற்றம் என்றது கொடுக்கும். சோ நம்ம பொறுமையா உட்காரணும், அதுதான் ரொம்ப தேவை. ஓகே, கண்டிப்பா மாற்றம் வரும். ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஸோ உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே கேள்விகள் கேட்கறதுக்கான ஒரு நேரம். எல்லாருமே உங்களுக்கு டெய்லி செஷன்ஸ்ல என்ன டவுட்ஸ் வந்தாலும் இல்ல தியானம் செய்யும் போது என்ன டவுட்ஸ் வந்தாலும் ஒரு புக் எடுத்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும். ஓகேவா? எஸ் சித்ரா மேடம். ஓகே மேம், தேங்க்யூ. நீங்க ரொம்பவே விரிவாக தியானம்னா என்னது, தியானத்தினால என்ன பயன்கள், தியானம் எப்ப பண்ணலாம், எந்த சமயத்துல பண்ணலாம், அதனோட நோக்கம் என்ன, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் அழகா சுருக்கமா சொல்லி தந்துட்டீங்க. எப்படி உட்காரணும், போஸ்டர் என்னது, ஒண்ணுமே விடல, எல்லாமே சொல்லி தந்துட்டீங்க. அதுல பதஞ்சலியை விட நீங்க பதஞ்சலியோட கொட்டேஷன் வேற நீங்க சொல்லியிருக்கீங்க. எண்ணங்களை நிறுத்துவதுதான் தியானத்தின் நோக்கம். தியானத்தில் முக்கியமானது நோக்கம் இல்ல, முக்கியமானது எண்ணங்களை நிறுத்துவது. எண்ணத்தை நிறுத்துவதற்காகத்தான் நம்ம சுவாசத்தில் நோக்கத்தை கொடுக்கிறோம், கவனத்தை கொடுக்கிறோம். ஏதாவது ஒரு பணியில் நம்ம நோக்கத்தை ஆழ்ந்து அதில் செலுத்தினோமானால் நமக்கு நம்ம மன நிலை சமமாக இருக்கும், நம்ம சிந்தனைகள் சிதறாமல் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு கண்டிஷன் வரும்போதுதான் நம்ம தியான நிலைக்கு போகிறதுக்கு முயல முடியும். அப்படிங்கிறத நீங்க தெளிவாக சொல்லிட்டீங்க. அப்புறம் நீங்க அதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்க சுவாசத்துல என்னெல்லாம் எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க அதனால உங்க உடல் நலம், மனநலம், இந்த மாதிரி எல்லாமே அவங்கள ஆன்மீக நிலை முன்னேறும். இந்த மாதிரி பலவிதமான உங்களுக்கு நமக்கு அந்த இது பயன்கள் கிடைக்கிறது. அப்புறம் அந்த நம்ம சுவாசத்தின் மீது நம்ம கவனத்தை செலுத்துவோம். அப்புறம் அப்படி பண்ணும்போது நம்ம எண்ணமற்ற நிலைக்கு செல்லுகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம விஸ்வ சக்தியை அதிகமாக உள்வாங்கறதுக்கு நம்ம உடலுக்குள் நம்ம உள்வாங்கி
எடுப்பதற்கு அது சகாயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த விஸ்வசக்தியை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது நம்ம மனோபலத்திலையும் நம்ம ஆசையிலும் இருக்குது. அதை ஆன்மீகத்தில் கொண்டு வரணும். உடல் நலத்துக்கு வேண்டி அதை உபயோகப்படுத்தலாம். பட் அதுவோட நிறுத்திக்காம நம்ம வந்து அந்த ஆன்மீக சக்தியை, அந்த விஸ்வசக்தியை, அந்த பிரம்மாண்ட சக்தியை வந்து நம்ம ஆன்மீக பாதையில முன்னேறுவதற்காக அதை உபயோகப்படுத்தணுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு அதனோட பெனிஃபிட்ஸ், அதனோட பயன் என்னவென்று சொன்னால், நீங்க சொன்ன மாதிரி 22,000 நாடிகள் இருக்கிறது. 22,000 72,000 சாரி 72,000 நாடிகள் இருக்கிறது. அதை வந்து நம்ம பிரம்மாண்ட சக்தியை அந்த உச்சியில் இருந்து நம்ம உள்ளுக்கு இழுத்துக்கிறோம். இழுத்துன்னு நம்ம நாடிகள் எல்லாம் பிளாக்ஸ் இருக்கலாம். அதனால நமக்கு ஏதாவது டிசீசஸ் வரலாம், இல்லை மனநிலையில் குழப்பங்கள் வரலாம், பலவிதமான குழப்பங்கள் வரலாம். அதெல்லாம் வந்து இந்த பிரம்மாண்ட சக்தி உள்ள இழுக்கும் போது உள்ளே போய் அது அந்த நாடிகள் உள்ள பிளாக்ஸை இல்லாமல் பண்றது, துறந்து விட்டுறது. ஸோ அதனால நமக்கு பயன்கள் வருகிறது. உடலிலும் மனதிலும் எல்லா விதத்திலும் நமக்கு அந்த பயன்களை அடைய முடியறது அப்படிங்கிறத சொன்னீங்க. அப்புறம் கடைசியானாலும் ரொம்ப முக்கியமானது, நம்ம 3ஆம் கண்ணுக்கு அதை வந்து திறக்க முடியறது. அது ரொம்ப அவசியம் நம்ம ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்காக. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தியானத்தினோடது. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லா தியானம் பயிற்சியில் ஈடுபட்டு இன்னும் அழகாக நிறைய நேரம் அதற்காக நம்ம செலவு பண்ணினால்தான் நமக்கு அந்த 3ஆம் கண் திறக்கும் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளையே இழுத்துட்டு போக முடியுங்கிறத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். அப்புறம் எந்த இடத்துல செய்யணும், அப்புறம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எனி டைம், எனி ஸ்பேஸ். And one more thing you said, situation. இது பத்ரிஜியோட ஃபார்முலான்னு வேற சொன்னீங்க. எல்லாத்தையும் எனக்கு நினைவு வச்சுக்க முடியல ஆக்சுவலி. ஸோ இதை வந்து நான் நினைவுபடுத்துறதுக்காக கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ முக்கியமான இந்த பாயிண்ட்ஸை நீங்க ரொம்ப அழகாவே சொன்னீங்க. அப்புறம் வந்து எப்படி உட்காந்துக்கணும், அப்புறம் எப்படி மனநிலையை கட்டுப்படுத்தணும், அதையும் நீங்க ரொம்ப விரிவாக சொன்னீங்க. எத்தனை நேரம் தியானம் பண்ணணும் தினமும், அதையும் நீங்க எடுத்து சொன்னீங்க. அதானது ஒருத்தருடைய வயதுக்கு அளவான நிமிடங்கள் நம்ம தியானத்துக்காக செலவு பண்ணணும் ஓரோ தினமும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு 10 வயசுனா அந்த 10 நிமிடம் போதும், 5 வயசுனா 5 நிமிடம் போதும், 60 வயசுனா 60 நிமிடம் வேணும். இதுதான் ஃபார்முலா. அதை வந்து ஆரம்பத்திலேயே இத்தனை நேரம் நமக்கு எடுக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதனோட பாதி டைம் பண்ணி பார்க்கலாம். ஆனா முயற்சி எதுக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரே இருப்பிலேயே, ஒரே சிட்டிங்லேயே வந்து நம்ம எவ்வளவு நேரம் நமக்காக பண்ண வேண்டி இருக்குமோ, இப்போது 40 நிமிஷம், 40 வயதானவர் 40 நிமிஷம் பண்ணுவார். அந்த 40 நிமிஷமும் ஒரே தடவை உட்காந்து கண்டினியூஸா பண்ணணும். தொடர்ந்து பண்ணினா அதுக்கு அதனோட பலன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. அந்த மாதிரி இனி நீங்க சொல்லாத விஷயங்களே இல்லை, லட்சக்கணக்கான பிரயோஜனங்கள் இருக்கு தியானத்தினால. தியானம் வந்து எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, தூங்குறோமோ, தினமும் குளிக்கிறோமோ, பல் விளக்குறோமோ, அந்த மாதிரி ஒரு தினத்தின் ஒரு ருட்டீனாக அதை நம்ம எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட நம்ம தூங்காம இருக்கிறது இல்ல, ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்கிறது இல்ல, தண்ணி குடிக்காம இருக்கிறது இல்ல. அதே மாதிரி தியானம் இல்லாம ஒரு நாள் கூட நம்ம வீண் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கிறதே வந்து நம்ம பிறவியின் நோக்கம் என்னது, பர்பஸ் என்னதுங்கிறத வந்து அதை தெளிவுபடுத்துறதுக்கும் நம்ம தியானம் நம்மளை சகாயம் பண்றதுங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. நம்ம லைஃப் பர்பஸை நம்ம புரிஞ்சுண்டு நம்ம அதை முழுமையா செய்து முடிக்கலைன்னா நம்ம திரும்ப இந்த பூமியில பிறந்து அந்த ஜனன மரண அந்த இதுல சூழ்ந்துட்டே இருப்போம். அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. நீங்க என்னதான் சொல்லல, எல்லாமே சொல்லியிருக்கீங்க மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு கடைசியா நான் சொல்றேன், என்னோட இது சைட்ல இருந்து மியூசிக் கிடைக்கலன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சாரி. நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். நான் பிளே பண்ணிட்டு இருந்தேன், சம்திங் வென்ட் ராங். ஸோ டெக்னிக்கலி, ஸோ ஐ வில் டேக் கேர். நான் அதை கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் நான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன். இது வந்து இந்த வகுப்பு 21 நாட்கள் இருக்கும்.
அதுல ஒரு நாள் கூட தவற விடாம எல்லாரும் இன்னைக்கு மெம்பர்ஸ் நிறைய பேர் 500க்கு மேலேயும் இருந்தாலும் இன்னைக்கு 61 பேர் தான் நான் பார்த்தேன் பார்ட்டிசிபென்ட்ஸா. 80 members join. Yeah, 70 were there. செஷன் முடியற வரைக்கும் 70 people were there. தியானம் தொடங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆனாங்க. பட் அதுதான் சொல்றேன், பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது. பட் 70 people were there completely. நான் நடுவுல தான் செக் பண்ணினேன், முதல்ல செக் பண்ணல. ஸோ நான் பார்க்கும்போது இவ்வளவுதான் இருந்தா. பட் இருந்தாலும் நம்பர் கம்மி. எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கீங்களோ அதுல ரொம்ப கம்மியா தான் இன்னைக்கு அதுல பங்கு பெற்றிருக்கீங்க. கொஞ்சம் வசதி இல்லாம இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட தவற விடாம இந்த இலவசமான இந்த பொக்கிஷம் இது. ஆக்சுவலி நமக்கு வந்து இவ்வளவு அறிவு பொக்கிஷத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றியும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவங்க எடுத்துக்கிற அந்த எஃபர்ட்டை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம பயன் பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்றேன். நாளைக்கும் இருக்கு. நாளைக்கும் எல்லாரும் 6 மணிக்கு ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு வந்து நான் தான் பேசுறேன். முதல்ல 6 மணிலிருந்து 6:40 வரைக்கும் மெடிடேஷன் இருக்கும், தியானம் இருக்கும். அதுக்கு பிறகு 6:41 இருந்து 7 மணி வரைக்கும் நான் பேசுவேன். என்ன பேசுறேன்னா ரொம்ப சிம்பிளா தான். நானும் உங்களை மாதிரி இப்போதான் ரொம்ப ரீசெண்டா தான் நான் இந்த ஃபவுண்டேஷன்ல நான் சேர்ந்திருக்கேன். ஸோ அதுல இருந்து நான் என்ன பயன்பட்டேன், எனக்கு என்ன பயன்கள் கிடைச்சது தியானத்தின் மூலமாக. தியானத்தை பத்தியே அறிவு எனக்கு இந்த டிவி மூலமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அறிவு இருந்தாலும் பட் நான் ப்ராக்டிக்கலா நான் அதை செய்து பழகலை. அது எப்படி பண்ணணுங்கிறது இவ்வளவு சாதாரணமா ரொம்ப சுலபமா எப்படி பண்ணலாங்கிறது வந்து இது மூலியமா தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். ஸோ நான் எல்லார்கிட்டையும் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட இது இது ஒரு இது பொறுப்பு இல்லாம இருக்கக்கூடாது. அது ஜாஸ்தியா சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியல. பட் நம்ம பொறுப்போட அதானது நம்ம இவ்வளவு இலவசமா ஒரு ஃபவுண்டேஷன் நமக்கு செய்து கொடுக்கறதுன்னா நம்மளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அதுல பங்கேற்கணும், அதனோட இத பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிண்டு நான் எல்லார்கிட்டையும் வந்து விடைபெறேன். நிறுத்தலாம. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சாட்ல மெசேஜ் வச்சிருக்காங்க, பாஸ்கரன் பேசணும்னு சொல்லிட்டு. இருக்கீங்களா பாஸ்கரன் சார்? பாஸ்கரன் விருதாச்சலம் இருக்கீங்களா? சோ ஐ திங்க் டைம் ஆகுறது. என் பண்ணிக்கலாம் மேடம், செஷன் என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மகாதர் ஃபவுண்டேஷன் சப்போர்ட். யா, அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். என் பண்றேன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். எஸ்.